திருவள்ளூர் அருகே அடிதடி வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்த அன்பரசு என்பவர் புல்லரம்பாக்கம் காவல் நிலையத்தில் கையெழுத்திட சென்றபோது 5 பேர் கொண்ட கும்பலால் சரமாரியாக வெட்டப்பட்டார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். வணக்கம் பாலாஜி, விவரங்கள் என்ன? வணக்கம். திருவள்ளூர் அடுத்த ராமதண்டலம் பகுதியைச் சேர்ந்தவர் அன்பரசு மற்றும் அவரது சகோதரர் தென்னரசு. இவர் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அப்பகுதியில் நடைபெற்ற அடிதடி வழக்கில் சிறைக்கு சென்று வந்தனர். தற்போது அன்பரசு புல்லரம்பாக்கம் காவல் நிலையத்தில் தினமும் கையெழுத்திட நிபந்தனை ஜாமீன் வெளியே வந்துள்ளார். இதனால் தினமும் காலை புல்லரம்பாக்கம் காவல் நிலையத்தில் கையெழுத்திட இருசக்கர வாகனத்தில் வருவது வழக்கம். இதனை அறிந்த எதிர்த்தரப்பு கும்பல் இன்று காலை ராமதண்டலம் பகுதியில் இருந்து புல்லரம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த அவர் அன்பரசு மற்றும் அவரது சகோதரர் தென்னரசுவை வழிமறித்து காரில் வந்த பீமந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த அஜித்குமார் உட்பட 5 பேர் கொண்ட கும்பல் புல்லரம்பாக்கம் காவல் நிலையத்தில் கையெழுத்து போட வந்த அன்பரசு வழிமறித்ததில் தென்னரசு பயந்து ஓடிய நிலையில் அன்பரசு அந்த கும்பல் சரமாரியாக 2 கை பகுதி, கால் மற்றும் கழுத்து உள்ளிட்ட பகுதிகளில் வெட்டிவிட்டு தப்பி ஓடினர். இதை பார்த்த அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் புல்லரம்பாக்கம் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். தகவல் அறிந்த புல்லரம்பாக்கம் போலீசார் அன்பரசை மீட்டு சிகிச்சைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். இந்த நிலையில் முதலுதவி அளிக்கப்பட்ட பின்பு மேல் சிகிச்சைக்காக அன்பரசு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டனர். விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.